வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப நாளா என்கிட்ட பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ஃப்ராங்கோஃபோன் இமிகிரேஷன் பத்தி. ஸோ இந்த வீடியோல இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு பிஆர் அப்ளை பண்ணணும்னா ஃப்ரெஞ்ச் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்ததுன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் பிஆருக்கு, பிஆருக்கு மட்டும் இல்லாம வேலை தேடணும் அப்படின்னாலும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க புதுசா நான் ஃப்ரெஞ்ச் படிக்க போறேன் எவ்வளோ நாள் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால நான் அந்த பார்ட்டை இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ டேரெக்டாக ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். எஸ், மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நல்லா தெரியும் அண்ட் நீங்கள் வந்து டிசிஎஃப் கனடாவோ இல்லை டிஎஃப் கனடாக்கோ நீங்கள் அப்பியர் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் எப்படி 4 எபிலிட்டி இருக்கும்ல, லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்னு, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச்லேயும் லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்னு 4 எபிலிட்டி இருக்கும். அந்த 4 எபிலிட்டிலையும் நீங்கள் என்சிஎல்சி 7 அண்ட் அபவ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அது கூட நீங்க இங்கிலீஷ் டெஸ்ட் எடுக்கல, ஐஎல்ஸ் நீங்க எடுக்கல, ஆர் ஐஎல்ஸ் எடுத்து நீங்க வந்து 4 ஆர் லோயரா இருக்கு, சிஎல்பி 4 ஆர் லோயரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதே நீங்க வந்து என்சிஎல்சில 7 அண்ட் அபவ் எடுத்து ஐஎல்ஸ்லயும் வந்துட்டு சிஎல்பி 5 அண்ட் அபவ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க ஃப்ரெஞ்சை வந்து நீங்க செகண்ட் லாங்குவேஜா சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க இங்கிலீஷ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை எடுத்து அது லோ ஸ்கோர் 4க்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஆர் ஆன் த லக்கியர் சைடு நீங்க வந்து சிஎல்பி 5க்கு மேலே இருந்துச்சு ஐஎல்ஸ்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமும் கிடைச்சிரும். இதுதான் வந்து சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ்ல ஃப்ரெஞ்சுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ். மற்றபடி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே அதே தான். நீங்க வந்து ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணுவீங்க, ஐடிஏ வரும், அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் அது எல்லாமே சேம் தான். இதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. இப்போ ஃப்ரெஞ்சு தெரியும்னு சொன்னா மட்டுமே நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா அது கூட கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து கிடைச்சிச்சுன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கனடால ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கணும், கரெக்டா? ஆனா இதுல நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கனடால பிரெஞ்சு ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்எம்ஐயே தேவையில்லை. ஸோ எல்எம்ஐயவே இல்லை அப்படின்னா ஒர்க் பர்மிட் இன்னும் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு பேர் தான் ஃப்ராங்கோஃபோன் மொபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி எல்எம்ஐயே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேமிலியையும் கூட கூட்டிட்டு வரலாம். உங்களோட ஸ்பவுஸ், உங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரன் இவங்களையும் நீங்க கூட கூட்டிட்டு வரலாம். ஸோ நீங்க இங்க ஒர்க் பண்ணும்போது உங்க குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போகலாம் கனடால. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் சைட்ல ஒரு 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் பண்ணணும். உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டரை ஐஆர்சிசியில் இருக்கிற எம்ப்ளாயர் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எம்ஐஏ எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு. ரெண்டாவது, எம்ப்ளாயர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $230 பே பண்ணணும். நீங்க வந்து பே பண்ண வேண்டாம், எம்ப்ளாயர் தான் அது பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் லெட்டர் ஜென்ரேட் ஆயிருக்கும்ல, அந்த ஆஃபர் லெட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஒரு 7 டிஜிட் நம்பர். அந்த நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா அதே தான், ஐஆர்சிசி போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம். நீங்க பண்ணும்போதே உங்களோட ஃபேமிலிக்கும் சேர்த்தே பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஒர்க் பர்மிட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட்டுக்குன்னு சில ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க மீட் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கணும் அண்ட் அந்த ஜாப் ஆஃபர் வந்து என்ஓசிக்கு உட்பட்டதா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கியூபெக்கை தவிர இருக்கிற மற்ற ப்ராவின்சஸ்ல ஏதாவது ஒரு ப்ராவின்ஸ்ல நீங்க தங்கி வேலை செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும்ல. ஸோ நீங்க அந்த ப்ரூஃபையும் காட்டணும். நீங்க டிசிஎஃப் கனடாவோ டிஎஃப் கனடாவோ அந்த ஏதாவது ஒரு ப்ரூஃப். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஎல்சி 5 அண்ட் அபவ் அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். ஸோ லோயஸ்ட் வந்து என்சிஎல்சி 5.
ஸோ இந்த ப்ரூஃபையும் நீங்க காட்டணும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இதுல என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும், நீங்க நான் சொன்ன அந்த எக்ஸாமுக்கும் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்சுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரொஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த 1 இயர் நீங்க கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் வந்து 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க இப்போ ப்ரொஃபைல் கிரியேட் பண்றவங்களா இருந்தாலும் ஓகே தான். ஏன் வந்து ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சா உடனே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டே இருந்திருப்பேன் கேட்டகரி பேஸ்டு ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராஸை தான் இப்போ வந்து ஐஆர்சிசி அதாவது இந்த 2024க்கு ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்ட்ரீம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும் அப்படின்னே உங்களோட ஐஆர்சிசி ப்ரொஃபைல் நீங்க போட்டிருந்தாலே நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு ஐடிஏ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, அந்த அவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட சான்சஸ் ஆஃப் பீயிங் இன்வைட்டட் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த இந்த டிராஸ் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் டார்கெட்டட் டிராஸ் இருக்குல்ல, அந்த டார்கெட்டட் டிராஸோட சிஆர்எஸ் ஸ்கோர் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோர் தான் ஜென்ரல் டிராவை கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் 358 போச்சு, 376 போச்சு. ஸோ இந்த மாதிரி லோயஸ்ட் ஸ்கோரா போச்சு. ஒரு வாட்டி 400 கூட போச்சு, பட் ஸ்டில் ஜென்ரல் டிராவை கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் ஸ்கோர் தான். இன்னொன்னு இது யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 450 ஸ்கோர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஜென்ரல் டிராலையும் வர முடியல, கேட்டகரி பேஸ்டு டிராலையும் வர முடியல அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஒருவேளை அவங்க படிச்சு கொஞ்சம் இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கேதர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கேட்டகரி பேஸ்டு டிராஸ்லயும் வந்துடலாம், ஜென்ரல் டிராக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் யாருன்னா இந்த 50-70 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், வேலை எடுக்கணும், இந்த கதையெல்லாம் சொன்னேன். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கோம், பட் கனடால வந்து பிரெஞ்சு லாங்குவேஜுக்கு எப்படி வந்து வேலை தேடுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் கனடா மொபிலிட்டி ஃபோரம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுல வந்து நீங்க கேண்டிடேட்டா அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த ஃபோரம் வந்து லாஸ்டா 2023 வரைக்கும் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. மேபி 2024க்கு இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோரம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பிராங்கோஃபோன் ஆர் பைலிங்குவலா இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கியூபெக்க தவிர இருக்கிற கெனடியன் ப்ராவின்சஸ்க்கு மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த ஃபோரமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோரம்ல பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ஃப்ரீ தான், அதுக்கு காசு எதுவும் கிடையாது. ஆனா நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்து லிமிட்டட். அதே மாதிரி இந்த ஃபோரம் வந்து இன்பர்சனாவும் நடக்குது, ஆன்லைன்லயும் நடக்குது. ஆனா இந்த ஃபோரம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலாவது இருக்கணும். அண்ட் அந்த ஃபோரம்ல பார்ட்டிசிபேட் பண்ற எம்ப்ளாயர்ஸ் கேட்கிற ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை வந்து அந்த ஃபோரம்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்ல நிறைய கெனடியன் எம்ப்ளாயர்ஸ் வருவாங்க. அவங்க கேட்கிற ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோரமை நீங்க அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. மேபி 2024க்கு அவங்க ஓப்பன் கூட பண்ணிருப்பாங்க, நீங்க வேணா ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிராங்கோஃபோன் இமிகிரேஷனை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ். இப்போ நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஃப்ரெஞ்சே தெரியாது, நான் ஃப்ரெஞ்ச் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரெஞ்ச் வந்து புது லாங்குவேஜில் படிக்கிறது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து டைம் எடுக்கும். எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 months 8 to 10 months ஆகும். இப்போ நான் சொல்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான். ஏன்னா இப்போ ஒர்க்குக்கு போகலாம், வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் டைம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேக்டர். அண்ட் ஏன்னா டைம் அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா புது லாங்குவேஜை அதுக்காக நம்ம எஃபோர்ட் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து ஒரு 8 to 10 months அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இதை விட என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பிரெஞ்சு படிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். என்னோட சிஸ்டர் இன் லா கூட பிரெஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 3 months இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், அதுக்கு அவங்க போடுற எஃபோர்ட் வந்து ரொம்ப கேட்டடா இருக்கணும். அப்பதான் நம்மளோட அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும். இதெல்லாம் தான் பிரெஞ்சில் இருக்கிற லெவல்ஸ். நான் சொன்ன NCLC 7 ரீச் ஆகணும்னா B2 லெவலாவது நம்ம படிக்கணும். ஸோ அப்போ அந்த B2க்கு நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 weeks ஆகுது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அதாவது 8 months பீரியட். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கியூபெக்கை தாண்டி இருக்கிற மற்ற ப்ராவின்சஸ்ல பிரெஞ்சு பேசுறவங்க வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரெஞ்சு தெரியும், நான் சொன்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2024ல ஐஆர்சிசி நான் சொன்ன மாதிரி கேட்டகரி பேஸ்ட் ட்ராஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் தான் வந்து இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கீமும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியா மட்டும் போகாம நிறைய பிஎன்பிஸ், நிறைய ப்ராவின்சஸ் இருக்குல்ல, நிறைய ப்ராவின்சஸ்லயும் இப்போ வந்து பிரெஞ்சு ஸ்பீக்கிங்காகவே வந்து ஸ்ட்ரீம்ஸும் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்கெட்சான் ப்ராவின்ஸ்லயும் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராவின்ஸ் வழியா நம்ம போகும்போது நமக்கு அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பிரெஞ்சு வந்து கண்டிப்பா ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா புதுசா நீங்க பிரெஞ்சு படிக்க போறீங்கன்னா மறந்துடாதீங்க, ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை எல்லாம் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பை பாய்.